முதல் மனைவிக்கு உடல்நல குறைவு, மனநிலை சரியில்லை, தீராத வியாதி, குழந்தை பெற்றுக்க முடியாதது, இது மாதிரி இருக்கிற காரணங்கள்ல நீங்க எந்த காரணத்தை குறிப்பிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம். இந்தாங்க, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பீங்களா? ஓகே மேடம், டேக் யுவர் ஒன் டைம். கொஞ்சம் வெளியில வரீங்களா ப்ளீஸ்? நமக்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. கோர்ட்ல நீங்க மியூச்சுவலா பிரியணும்னு கேட்டீங்க. நானும் சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். நாளைக்கு முறைப்படி விவாகரத்து வந்துடும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. உங்களோட 2வது கல்யாணத்துல எனக்கு எந்த விதமான ஆப்ஜெக்ஷனும் இல்லை. அது எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, உள்ள கையெழுத்து கேட்கறாங்களே. போடுறேன், கையெழுத்து போடுறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆனா இதுல 7 காரணத்தை கொடுத்து ஒரு காரணத்தை கேட்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும் எனக்கு தெரியல. அதனால தான் நான் உங்களை வெளியில வர சொன்னேன். என்ன நான் இந்த மாதிரி யோசிக்கவோ எதிர்பார்க்கவோ இல்லையே. நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? தாலி கட்டும் போதே இதே புருஷன் நாளைக்கு நம்மள கோர்ட்டுக்கு இழுப்பாரு, அசிங்கப்படுத்துவாருன்னு கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுமா? இதுல நான் எதை காரணமா சொல்றது? தீராத வியாதின்னா அப்படி எனக்கு எதுவும் இல்லையே. உடல் தகுதி இல்லைன்னா அதுவும் தப்பு. குழந்தை இல்லைங்கிற காரணத்தை குறிப்பிட்டு வேணா நான் கையெழுத்து போட்டுமா? என்ன நாளைக்கு உங்களை யாரும் தப்பு சொல்லக்கூடாது பாருங்க, அதுக்குதான். அதான் சரி. எனக்கு குழந்தை இல்ல, அதனால என் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு நான் இந்த ரீசன் டிக் பண்ணி கையெழுத்து போடுறேன். இதான் கரெக்டா இருக்கும். வாங்க, நான் இதே காரணமா சொல்றேன். வாங்க, சீக்கிரம் வாங்க. சார், நான் கையெழுத்து போடுறேன் சார். மேடம், நீங்க எந்த காரணத்தை குறிப்பிட்டிருக்கீங்க? எனக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்லை சார். அப்படியா? கையெழுத்து போடுங்க. இப்ப நான் போலாமா சார்? போலாம். என்ன சார், மாலை மாத்திக்கிறீங்களா? இல்ல சார், மோதிரம் மாத்திக்கிறோம். ஓ, அப்படியா? சரி, அதுக்குள்ள சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சிடும். அப்பா, நீ ஏமா இங்க வந்த? நீங்க ஏன்பா அங்க வந்தீங்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. தெரியுமா, வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு அங்க வந்ததுதான். நாங்க வந்துடக்கூடாது. அப்படி சொல்லாதீங்கப்பா. எனக்கு தெரியும், நீங்க மனசார அங்க வந்து அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. சூழ்நிலைதான் உங்களை அப்படி அங்க வர வச்சது. எனக்கு நல்லா தெரியும். அபி, உனக்கு ஒரு குறையும் வராதுமா. வாழ்க்கையில இன்னும் நீ நல்லா இருப்ப.
கொடுக்காம நான் காப்பாத்திட்டேன். இனிமே உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. நான் இங்க வராம இருந்திருந்தா உங்களை எல்லாரும் திட்டிருப்பாங்க. நான் வரேன்ப்பா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அபி, I am very sorry, ma. அபி, எனக்கு ஒன்னு முதலே தெரியும். ஆனா வெறும் அபியா தான் தெரியுமே தவிர பாஸ்கரோட மனைவிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதம்மா. அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா நான் சில விஷயங்களை தவிர்த்திருப்பேன். என்னையும் அறியாம நான் உனக்கு பல சங்கடங்களை கொடுத்துட்டேன். ஐ ஆம் வெரி சாரிமா. அன்னைக்கு நீ யாருன்னு புரிஞ்சுக்காம நிச்சயார்த்தத்துல உன்னை முன்வரிசையில வம்பா உட்கார வச்சுட்டேன். ச்சே, உன் மனசு எவ்வளவு நொந்திருக்கும். எனக்கு கூட என் அத்தை சொல்லித்தாமா தெரியும், நீ பாஸ்கரோட மனைவி, அவரை தான் ரஞ்சனி கட்டிக்க போறாங்கிறதெல்லாம். தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப அருமையான பொண்ணு. உன்னை யாராவது வெறுக்க முடியும்னு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் எப்படி அபி உனக்கு பாஸ்கருக்கு நடுவுல இப்படி ஒரு விரிசல்? சார், வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு காரண காரிய தொடர்பு இருக்கிறது கிடையாது. நான் நல்ல பொண்ணுங்கிறது உங்களோட கணிப்பு. என்னோட கணிப்பும் கூட நான் மோசமானவ இல்லைங்கிறது தான். ஆனா பாஸ்கர் என்ன எப்படி கணிச்சாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு நான் பிடிக்காதவள போயிட்டேன். அதுதாம்மா எனக்கும் புரியல. ஏன் சார், அதெல்லாம் பழசு. இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில நான் பாஸ்கரை விமர்சனம் பண்ணவோ மத்த யாரையும் குறை சொல்லவோ விரும்பல. அதனால எதுவும் நடக்க போறதில்ல. கோர்ட்டு வரைக்கும் போயாச்சு, விவாகரத்தும் கிடைக்க போகுது. இப்ப நான் ஒரு கையெழுத்து போட்டதுனால அவங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். தேவையில்லாத சஞ்சலங்கள்லாம் குறையும். பிரியறதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்ட பிறகு அவங்க 2 பேரும் சேர்றதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை சார். இந்த சந்தர்ப்பத்துல நான் மத்தவங்க மேல புகார் சொல்றதுக்கு விரும்பல. கடந்து போனது கடந்து போனதாவே இருக்கட்டும். அபி, நான் ஒண்ணு கேக்குறேன். நல்லா யோசிச்சு விசாரிச்சு தானே பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பின்ன எப்படி சார், ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறப்போ முழு அக்கறையோட செய்யறவங்க யாரு? ஒண்ணு பொண்ணோட அப்பா செய்யணும், அப்படி இல்லைன்னா பொண்ணோட அண்ணன் செய்யணும். அப்பா இல்ல, சின்ன வயசுலயே போயிட்டாரு. தம்பி சின்ன பையன். நானே என் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி நடத்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. எனக்கு வெக்கப்படக்கூட சந்தர்ப்பம் அமையல. அப்படி ஒரு விசித்திரமான மணமகளா நான் இருந்திருக்கேன். நானே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மண்டபம் பார்த்து கடன் வாங்கி அப்பதான் அப்பா இல்லாத ஒரு வேதனை என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது.
பொண்ணுக்கு உண்டான எந்த உணர்வும் வரல. என் மனசு முழுக்க என்னோட அம்மா, தங்கச்சி, தம்பி, குடும்பம், பொறுப்பு இதான் இருந்தது. அப்படி இருந்து பண்ணிக்கிட்ட கல்யாணம் தான் அது. தரகர் சிபாரிசு பண்ண மாப்பிள்ளை தான் பாஸ்கர். என்ன மாதிரி பொண்ணுக்கு கல்யாணங்கிறது 50% ரிஸ்கான விஷயம்தான். பாஸ்கர் விஷயத்துல அவரோட முகத்தை பார்த்து நம்பி அந்த ரிஸ்கை நான் எடுத்தேன். ஆனா தப்பா போச்சு. அதே எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா இன்னும் நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்க முடியும் இல்ல சார்? நான் கஷ்டப்படும் போதெல்லாம், வேலை பொறுப்புன்னு சிரமப்பட்ட சமயங்கள்ல எல்லாம் அப்பா இல்லாதது என்ன உறுத்தி இருக்கு. ஆனா என் கல்யாண விஷயத்துலதான் அப்பான்ற ஒரு மனுஷன் இல்லாதது எவ்வளவு பெரிய இழப்புங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா இருந்திருந்தா இன்னும் நான் விரும்புற மாதிரி கொஞ்சம் படிச்சிருக்கலாம், வேற ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். பொறுப்புகளோட சுமை இந்த அளவுக்கு என் மேல பாரமா அழுத்திருக்காது. அப்பா இல்லாத ஒரு குடும்பத்துல மூத்த பொண்ணா இருக்கிறதுனால நான் எனக்குன்னு எந்த ஒரு கனவையும் விருப்பத்தையும் வச்சுக்க முடியல. என்ன நானே ஒரு கூட்டுக்குள்ள சுருக்கிக்கிட்டேன். அபி, இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சார் பாவம் சார். நீங்க எதுக்கா சார் கஷ்டப்படணும்? என் வேதனைக்கு உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? சரி, இது பாரு, அடுத்து என்னம்மா பண்ண போற? இது வரைக்கும் எனக்கான வாழ்க்கைய நான் வாழல சார். கல்யாணமும் புருஷனும் நிலைச்சிருந்தா ஒருவேளை அது எனக்கான வாழ்க்கையா இருந்திருக்கும். ஆனா இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. So, இனிமே எனக்கான வாழ்க்கைங்கிறது என்னையும் என் தொழில் முன்னேற்றத்தையும் தான் குறிக்கும். எனக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும் நான் நிறைய செய்யணும் சார். நான் முன்னேறணும் சார். அதுக்கு நான் என்ன வளர்த்துக்கணும். பிறந்ததுக்கு அடையாளமா நான் ஏதாவது செய்யணும்ல. இந்த இடையில வந்த பாதிப்புகளை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். I am sorry, அபி. எதுக்கு சாரி? என்ன அறியாம நான் உனக்கு நிறைய வேதனைகளை கொடுத்துட்டேன். I am sorry, மா. சச்சே, அப்படிலாம் சொல்லாதீங்க சார். என் பிரச்சனைகளுக்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்லை சார். உங்களுக்கு எனக்கு என்ன சார் இருக்கு? சரி சார், நான் வரேன். நான் கஷ்டப்படும் போதெல்லாம், வேலை பொறுப்புன்னு சிரமப்பட்ட சமயங்கள்ல எல்லாம் அப்பா இல்லாதது என்ன உறுத்தி இருக்கு. அப்பா இல்லாத ஒரு குடும்பத்துல மூத்த பொண்ணா இருக்கிறதுனால நான் எனக்கு எந்த ஒரு கனவையும் விருப்பத்தையும் வச்சுக்க முடியல. என்ன நானே ஒரு கூட்டுக்குள்ள சுருக்கிக்கிட்டேன்.
அதே எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா இன்னும் நான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்க முடியும் இல்ல சார்? மறுபடியும் நீங்க அந்த குடும்பத்தோட ஒட்டிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஈஸ்வர் மேல சத்தியம், நான் எந்த காலத்திலையும் இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம். உங்க மனசுல எப்பவும் முதல் பொண்டாட்டி நினைப்புதான் இருக்கு.